திருத்தணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது உறுதியாகியுள்ள நிலையில் திருத்தணி அரசு மருத்துவமனையில் போதிய வசதிகள் இல்லை என்று புகார் எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. திருத்தணி பகுதியில் எத்தனை பேருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கு? உயிரிழப்பு குறித்த ஏதானும் தகவல் இருக்குதா? நிச்சயமாக, அதாவது கடந்த 20 நாட்களாக திருத்தணி மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் காய்ச்சல், அதாவது மர்ம காய்ச்சல் என்ற பேரில் காய்ச்சல் பரவி கொண்டே வருகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இதுவரை 8 பேர் 1.5 வயது குழந்தை மற்றும் 4 வயது குழந்தை உட்பட 8 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கும்போது அந்த 8 பேருக்கு தற்போது நம்ம ஹெல்த் செக்ரட்டரி ராதாகிருஷ்ணன் தொடர்பு கொண்டு பேசிய போது அதில் 3 பேருக்கு டெங்கு அறிகுறி இருப்பதாகவும், திருத்தணி பகுதியில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதாகவும், அதுக்கு பாதுகாப்பு பணிகளுக்காக சென்னையிலிருந்து டாக்டர்கள் முக்கிய டாக்டர்கள், சிறப்பு டாக்டர்கள் சென்னையிலிருந்து திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு இயக்கியிருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை அரசு மருத்துவமனையில் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. போதிய படுக்கை வசதிகள் இல்லாத காரணத்தினால் இங்கிருந்து திருவள்ளூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்களை பாதிக்கப்பட்ட காய்ச்சலான மக்களை அனுப்பியிருக்காங்க. இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்களுக்கு போதிய வசதிகள் இந்த திருத்தணி அரசு மருத்துவமனை செய்து தரப்படவில்லை என்றது கோரிக்கையாகிறது. இதன் ஒரு பகுதியாக இருக்கும்போது தற்போது திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் திரு அருண் சுப்பிரமணியன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இப்போ திருத்தணியில் அதிகமாக காய்ச்சல், மர்ம காய்ச்சல் பரவி கொண்டு 20 நாளாக சொல்லிட்டு வராங்க மர்ம காய்ச்சல். ஆனால் இன்னைக்கு 3 பேருக்கு டெங்கு இருக்குன்னு அறிகுறி சொல்லியிருக்காங்க. திருத்தணியில் டெங்கு பரவி வருவதாக சுகாதாரத்துறையிலே தகவல் கொடுத்துருக்காங்க. திருத்தணி தொகுதியில் நீங்கள் ஒரு எம்எல்ஏ இருக்கீங்க. இது வரைக்கும் இந்த காய்ச்சலுக்கோ இந்த மக்களுக்கான அடிப்படை வசதிகள் என்னென்ன செஞ்சு தரப்பட்டிருக்கு சார்? சார், இந்த டெங்கு காய்ச்சல் என்பது எங்கள் திருத்தணியில் ஒரு நபர்களுக்கு தான் அது இருக்கிறது. பொதுவாக மழைக்காலம் என்பதனாலே எல்லாருக்கும் காய்ச்சல் வருவது சகஜம். அதே நேரத்திலே இந்த பிரச்சனை உடனடியாக ஒருவருக்கு இருந்தாலும் கூட அதை நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் அவரும் அவருடைய செயலாளரும் இங்கு பார்வையிட்டு அனைத்து வசதிகளையும், டெங்கு காய்ச்சல் தடுப்பதற்காகவும் அதை போக்குவதற்காகவும் வேண்டிய அனைத்து மருந்துகளும் மருத்துவமனையில் இருக்கிறது. தேவையான மருந்துகளையும் செவிலியர்களையும் அது உதவியாளர்களையும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மேற்பார்வையிலே அனைத்து வசதிகளும் செய்வதற்காக அவர் உத்தரவிட்டிருக்கிறார்கள். ஆகவே இது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மழைக்காலம் என்பதனாலே அது மட்டுமல்ல, பொதுமக்கள் தாங்கள் வசிக்கின்ற இடத்திலே சுகாதாரத்தை முடிந்தளவுக்கு அரசே செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காமல் அவர்களும் அரசோடு ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் இந்த நோயை உடன் வராமலே தடுக்க முடியும். சில கிராமங்களில் நான் பார்வையிட்ட போது ஏன் தண்ணீர் டேங்கை நீங்கள் சுத்தப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்கள் அதற்கு சரியான பதிலளிக்கவில்லை. ஆகவே அரசு, மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி இந்தியாவிலே உண்மையிலேயே சுகாதாரத்துறைக்கு மிக அதிகமான சலுகைகளை செய்து இந்த அளவில் இந்த 50 ஆண்டு காலையில் இல்லாத அளவுக்கு சுகாதாரத்துறையிலே குறிப்பாக கிராமப்புற, அதிலும் குறிப்பாக திருத்தணி தொகுதியில் எல்லா மருத்துவமனைகளும் எல்லா மருத்துவர்களையும் மருந்துகளும் தரப்பட்டுள்ளது. காய்ச்சல் வருவது இது ஒரு பக்கம் இருக்கா? இப்போ உங்களுக்கு எம்எல்ஏ நிதியில இந்த அரசு மருத்துவமனைக்கு எதனா செஞ்சிருக்கீங்களா? இங்க படுக்கை வசதியில போதிய வசதி இல்லாத மக்கள் கஷ்டப்படுறாங்க தான் இங்க பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. அரசு துறையை பொறுத்தவரை மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி சுகாதாரத்துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்து அதனை தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. 30 படுக்கைகள் கூட சமீபத்திலே தரம் உயர்த்தப்பட்டு, அதாவது மாவட்ட மருத்துவமனைக்கு நிகரான தரத்தை திருத்தணி உயர்த்தப்பட்டு அம்மா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். சகல வசதியும் இருக்கிறது. மருந்து இருக்கிறது, மருத்துவர்கள் இருக்கிறார்கள், செவிலியர் இருக்கிறார்கள். நான் 4 ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்த இந்த மருத்துவமனையை இன்று பார்க்கும்போது எவ்வளவு சிறப்பான முறையிலே சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்யப்படுகின்ற ஒரு நிலையிலே இருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. ஆனால் மீண்டும் என்னுடைய வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், கிராமப்புறங்களில் இருக்கின்ற மக்கள், ஏன்னா இந்த காய்ச்சல் எங்கிருந்து வராங்க, கிராமப்புறத்துல அதிகமாக வராங்க. அவங்க என்ன பண்றோன்னா அவங்க குடிக்கின்ற குடிநீரை காய்ச்சி குடிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் டெங்கு காய்ச்சல் வரக்கூடாது என்று அந்த கசாயத்தை கொடுக்கிறார்கள் அரசு. அதில் அவர்கள் அதாவது வீடு தேடி அவர்கள் கொடுக்கிறார்கள். அதை வாங்கி குடிக்க வேண்டும். இவையெல்லாம் மக்கள் நிச்சயமாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது போல் அரசே எந்த நடவடிக்கையும் மொத்தமாக எடுக்க முடியாது. பொதுமக்களும் இதில் ஒரு பங்கு ஏற்றால்தான் இந்த டெங்கை ஒழிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். தற்போது இங்கிருந்து தகவல் இதுதான் வருகிறது.